ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓமை தொடருக்கான கம்பைலேஷனு. மொத்தம் 121 ஓமை தொடர் இருக்கும். அது போக அது ஒரு 7 பேஜ் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேஜ் புக் பேக்கில் எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்க, நியூ புக்கு ஓல்டு புக் எல்லாத்துலேயுமே எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். மொத்தம் ஒரு 11 பேஜ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் சண்டே வந்துட்டு வாகைன்னு சொல்லிட்டு குரூப் 4க்கு ஜென்ரல் தமிழுக்கு மட்டும் 100 கொஷின் வச்சு சிலபஸ் படி ஃபுல் டெஸ்ட்டாக ஒரு 10 டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபுல் டெஸ்ட் நிறைய பேர் லேகிங்காக இருப்பீங்க, ஸோ அதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கு வந்து பெய்டு டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ குரூப் 1க்கு வந்து பெய்டு டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கு கொடுக்குறேன். இது வந்து ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் இருக்கும். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிங்கிள் பேட்ச் இந்த பேட்ச் தான். இதுக்கப்புறமா இந்த மாதிரி பேட்ச் நான் இந்த பர்டிகுலர் 2025 எக்ஸாமுக்கு நான் இனிமேல் அட்மிஷன் கொடுக்க மாட்டேன். ஸோ இப்போவே எனக்கு மெயினாக வேணும், அதோடு சேர்ந்து ப்ரிலிம்ஸும் நான் அப்கமிங் இது பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி கம்பைலேஷன் முடிஞ்ச லெவலில் தமிழுக்கு வந்துட்டு நான் ரெடி பண்ணி எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடாக கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. கவர் பண்ணாத சில ஏரியாஸை நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இந்த ஏரியாவே நான் பார்க்கல அப்படின்னா இதை பிரிண்ட் அவுட்டோ இல்லைன்னா நோட்டில் எழுதியோ வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.